வணக்கம் மேடம். நீ கேள்விப்பட்டேன் வாழ்க்கையை பத்தியான ஒரு பெரிய டவுட் இருக்காங்களா உனக்கு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யுது, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கடா, நம்ம வாழ்க்கையை எதோட கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இருக்காமல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய நீ வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை, அவங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம் ரேடியோடையும் ஒரு MP3 பிளேயரோடையும் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி இப்ப கேளுங்க, நம்ம வாழ்க்கை தயவு செய்து யாரும் MP3 பிளேயரோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா MP3 பிளேயர் என்ன பண்ணும், நமக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாடும், நம்மளும் ரசிப்போம். நம்ம வாழ்க்கை அப்படியா? நம்ம என்ன நடக்கும்னு நினைச்சோம்னா அதுதான் நடக்கும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும், வேற எதிராக நடக்கும். ஆனா நம்ம வாழ்க்கைய கண்டிப்பா எஃப்எம் ரேடியோவோட கம்பேர் பண்ணி தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா எஃப்எம் ரேடியோ நம்ம நினைக்கிற பாட்டெல்லாம் பாடாது, அது என்ன பாட்டு போடுதோ அதுதான் நம்ம கேட்கணும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை என்ன நடக்குது